கேட்டவளே வந்துட்டா பெரிய மயிர் மாதிரி பொறுக்கி. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடி. பொறுக்க தானே வந்த சென்னைக்கு. வேற எங்கன்னா போய் பொறுக்க வேண்டியதானே. எதுக்கிட்டு எக்ஸ்போல வந்து சால் போட்ட? ஏன்னா பெரிய மயிரா உன் பின்னாடி போலீஸ்காரன் தான் பயந்துருவாங்களா? என் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? பொட்டிக் ஸ்கேம், அத்தான் பொட்டிக்க போட்டு நம்ம பழந்தோம். ரீசெண்டா வெப்சைட்ல என்னென்ன ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு சொல்லிதான் ஸ்கேம் பண்ணுவேன், யூனிவர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ஸ்கேம்லாம் இறங்கி இருக்கிறாங்க. அதாவது விதவிதமா தப்பு பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பொட்டிக்ஸ் பிசினஸ்காரங்கிட்ட நிறைய கத்துக்கலாம். அதை நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ட்ரஸ் ரிஹானா சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயினுக்கு மாமியாரா நடிக்கிற கேரக்டர் இப்ப அவங்க ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா பொதுவாக ப்ரொமோஷன்ஸ் எப்படி போடுவாங்கன்னா பெய்டா போட மாட்டாங்க. யாரெல்லாம் சின்ன சின்ன கிரியேட்டர்ஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட இவங்க கொலாப் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நிஜமாவே எப்படி இருக்குன்னு ஜென்யூனா தான் சொல்லுவாங்க சப்போர்ட் பண்றதுக்காக. இப்போ இவங்க வந்து ஒரு நல்ல இமேஜ்ல இருக்கிற ஒரு பர்சன். இப்ப அப்படியே நாஞ்சில் விஜயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க விஜய் டிவியோட ஒரு முக்கியமான ஒரு பர்சன். ஸோ ரெண்டு பேருமே விஜய் டிவில ஒரு முக்கியமான பிரபலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த யூனிவர்ஸ் பொட்டிக் அப்படின்றவங்க எப்படின்னா வாயிலா ஜீவனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, அது எப்படின்னா நம்ம பொட்டிக்கு தனியா வந்து ஸ்டால் போட்டு மண்டபத்துல எடுத்து புக் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட படம் எல்லாம் தெரிஞ்ச இவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்தெந்த சின்ன பொட்டிக்கோ எல்லாரும் என்கிட்ட காசு கொடுங்க, நான் ஒரு மஹாலை புக் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போய் கடை போடுவோம், எல்லாருக்கும் காசு வரும்ல அப்படின்னு கேட்கும் போது என்ன நல்லவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட். கடை போட்டவங்களுக்கு எப்படின்னா 4000 இருந்து 12,000 வரைக்கும் விலையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கடையை வந்து ரொம்ப சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. இவங்க காசு கொடுக்கும் போது எப்படி பேசிருக்கணும், 4000 வந்தா இத்தினூண்டு தான் வரும், இவ்வளவுதான் வரணும்னு காமிச்சிட்டு தான் படத்தை வாங்கியிருக்கணும். ஆனா இந்த காசை வாங்கிட்டு நீங்க உடனே மண்டபத்துக்கு வந்து பாருங்க, ஆஃப் டே டைம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வந்து அன்னைக்கு காலையில 1/2 மணி நேரம் தான் நான் இப்ப வந்துட்டு பாருங்க, பெரிய செலிபிரிட்டின்னு நினைப்பு. ஸோ வந்து 1/2 மணி நேரத்துல பார்த்துட்டு வேற வழியே எல்லாமே இது பண்ணிருக்காங்க. அடுத்து ப்ரொமோஷனுக்கு ரீல்ஸ் பண்ணணும். எப்பவுமே நம்ம பொட்டிக் பத்தி நம்ம பேச போறோம்னா ஒரு ரீல்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. அதுக்கு 1000 ரூபாய் வேணுமா? கதையை கேட்டீங்களா? ஏன்னா வந்து இவங்க பெரிய செலிபிரிட்டி, மறந்துடாதீங்க, ஷீ இஸ் எ வெரி பிக் செலிபிரிட்டி. இப்ப நம்ம வந்து அதை தான் மனசுல வச்சுக்கோம். அடுத்து கொலாப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாயா. அடுத்து மஹால்ல வந்து ஏசி போடணும் இல்லையா? ஏன்னா வந்து அவ்வளோ மக்கள் நிறைஞ்சு வழியிறாங்க. எல்லாம் அப்படியே அந்த ஸ்டால் இத்தினூண்டு தான் இருக்கு. ஒரு 2 பேர் மேல நிக்க முடியாது, நிறைய பேர் கை குழந்தை எடுத்துட்டு வராங்க. ஸ்மால் பொட்டிக் ஓனர்ஸ் எல்லாருமே. அட்லீஸ்ட் ஒரு டேபிள் ஃபேனாவது ஒழுங்கா வச்சிருக்கலாம், அதுக்கும் இல்ல. மஹால்னாவே கண்டிப்பா ஏசி இருக்கும். அந்த ஏசி ஆன் பண்ணாங்களா கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி நெக்ஸ்ட் டே ஏசி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறாங்க. குடிக்க தண்ணி கேனு கூட இல்ல. இதுல என்ன சூப்பரான மேட்டர்னா அட்லீஸ்ட் நமக்கு ரெவன்யூவாவது வந்திருக்கணும்ல ஷேரி வித்து, அதுவும் கிடையாதுங்க. அங்க வித்த அத்தனை பேருமே ஒரு ஆஃபர் கொடுத்து வித்துட்டு இருப்பாங்க. எங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் சேலருக்கு 2000. உடனே இவங்க மைக் எடுத்துட்டு செல்லுங்களா இங்க பாருங்க 500 ரூபாய்க்கு இங்க சேலை கிடைக்குது, ஒன்லி ஹாஃப் அன் ஹவர் டைம் ஓடிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோடனே மக்களோட இயல்பு என்ன, எங்க கம்மியா கிடைக்குது அங்க ஓடிவிடும். சோ ஒரே கல்ல 2 மாங்காய், எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி சிங்கப்பெண்ணை பாட்டு போட்டு ஒரு ரீல்ஸை போட்டு விட்டுறது. அதாவது நான் தான் இவங்க எல்லாம் வளர்த்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுறது. இங்க ரிஹானாவையும் நாஞ்சில் விஜயனும் வந்து ஓசியில தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி அக்கா நீங்க வாங்க, அண்ணா நீங்க வாங்க, நீங்க தான் சப்போர்ட் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் மிச்சம் யாருக்குமே சேல் ஆகக்கூடாதுன்னு எந்த கடையில கம்மியா இருக்கும் உடனே ஓடிவாங்க. ஒரே கல்ல 3 மாங்க. இப்ப இது எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரிஹானா அவர்கள் திடீர்னு ஒரு வீடியோ போடுறாங்க, என்கிட்ட எல்லாம் 1 லட்சம் அவங்க கேட்கலங்க அப்படின்னு. இது என்ன கதைன்னா இவங்க கணக்கு சொல்லணும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ரெவன்யூ வரல, எங்க நீங்க இது பண்ண ஸ்டால் எனக்கு சுத்தமா ரெவன்யூ வரல, அட்லீஸ்ட் half ஆஃப் த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க, ஒண்ணு இங்க வேலைக்கு ஆகல அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ரிஹானாக்கு 1 லட்சம் கொடுத்தாச்சு, நாஞ்சில் விஜயனுக்கு 1 லட்சம் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ரூடா பேசியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயம் ரிஹானா அவர்களுக்கு தெரிய போய் அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, நான் யாருக்கிட்டையும் கேட்கலங்க, நான் அப்பத்துல இருந்தே ஸ்மால் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இதுவா நான் வந்து கொலாப் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி அதை செய்வேன் அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. என் மேல ஒரு தப்பான ஒரு நேம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். யூனிவர்ஸ் புட்டிக்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ நடந்தது. நிறைய ஸ்மால் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கவுண்டர் அமைச்சு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இவங்க விளம்பரம் பண்ணாங்க. என்னையும் இன்வைட் பண்ணாங்க பர்சனலா, நானும் போனேன். அதுல நாஞ்சில் விஜயன் அவர்களும் வந்திருந்தாரு. அவருக்கு 1 lakh வந்து அந்த கெஸ்டா வரதுக்காக பேமெண்ட் பேசியிருக்காங்க போல இருக்கு, அது எனக்கு தெரியாது. பட் என்ன கூப்பிட்டது 1 lakh கேட்டதா, நான் கேட்டதா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. பட் நான் கேட்கல. அவங்க பர்சனலா எனக்கு வாய்ஸ் அனுப்புனாங்க. அதுல சொன்ன விஷயமும் என் கூட இருக்கிற எல்லா ஸ்மால் பிசினஸ் நிறைய பேருக்கு நீங்க ஃப்ரீயா பேமெண்ட் இல்லாமலே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாம் விரும்புறாங்க நீங்க வரதுக்கு, நானும் விரும்புறேன், அந்த யூனிவர்ஸும் விரும்புது, நீங்க வாங்க, அந்த யூனிவர்ஸ் உங்களை கூப்பிட்டு வந்து சேர்க்கும் என்னோட எக்ஸ்போக்கு. எனக்கு வந்து ஷூட் இருக்குமா, மேபி இல்லைன்னா நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். ஸோ உங்களை அழைச்சு கொண்டு வரும் அந்த யூனிவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஐ லவ் யூ அக்கா, ஐ லைக் யூ அக்கா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. பட்
அவங்க பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கெஸ்ட் வரதுக்கு 1 lakh, அந்த கெஸ்ட் நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கும் 1 lakh ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கணக்கு காமிச்சு அவங்க கிட்ட காசு கலெக்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. பட் அந்த கவுண்டருக்கு நான் போகும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு அழுதுட்டு நின்னாங்க. டிஃபமேஷன் கேஸ் போடுறேன்னாங்க. போடுங்க, உங்க அட்வொகேட் வச்சு நான் யார் முதல்ல வந்து பேரை கெடுத்தாங்க, ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்றத உங்க அட்வொகேட் கிட்டயே நான் லீகல் பேசுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு எந்த டிஃபமேஷன் கேஸும் கிடையாது, எந்த மோசடி கேஸும் கிடையாது. ஓகேங்களா? எல்லா நாய்களும் என் கூட வந்து இருக்குதுங்க, ஒட்டிக்குதுங்க, என்கிட்ட இருந்து பணம் பறிக்குதுங்க, அப்படி வந்து மிங்கலாங்க, நீதான் எல்லாம், நீதான் கடவுள், நீதான் பெத்த தாய் மாதிரின்னு சொல்லிட்டு கூடவே இருக்குதுங்க. இருந்து காசு பணம் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நான் எல்லாம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறல. ஆனா நான் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுவேன், கொஞ்சம் பாசமா பேசினா கொஞ்சம் ஃபூல் ஆயிடுவேன். அந்த அப்பப்போ கொஞ்சம் ஃபூல் ஆவேன், சென்டிமெண்ட் ஃபூல் ஆயிடுவேன். நான் உங்ககிட்ட சொல்றது ஒரே விஷயங்க, இந்த ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க அத்தனை உமன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வரீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தன்னுடைய தோடு அடமானம் வச்சு இந்த கவுண்டருக்கு தான் சேவிங் வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கவுண்டருக்கு கொடுத்து அப்படிலாம் நீங்க வரீங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு வியாபாரம் நடக்கலைன்னா அதை தாங்கிக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் அதை கடந்து போறதுக்கு விஷயங்களும் உங்ககிட்ட இருந்தா மட்டும் இந்த மாதிரி வாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட கேட்கிறேன், ஒருத்தவங்க சூதகமா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த சூதகத்துல இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருந்துங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்குதா, இப்போ ஒரு பொட்டிக் ஓனரா இருக்கிற பட்சத்துல உங்க மேல ஒரு மிஸ்டேக் சொல்லப்படுதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை எடுத்து ரிப்ளை பண்ணணும். ஆர்எல்ஸ் கண்டுக்காம நான் இருக்கணும்னா இருந்துட்டு போகட்டும். அது நிறைய பேர் என்னென்ன எடுத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க கீழே போய் குந்தாணி, உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு, என்னடி நீ இப்படிலாம் பேசுற, என் சோத்தை வாங்கி சாப்பிடுறியா அப்படின்னு அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு கமெண்ட் கேட்டா இவங்க வந்து ரொம்ப மேல செலிபிரிட்டியான. சத்தியமா சொல்றேன், நான் அத்தான் புட்டிக்கு கூட 10 தடவை வீடியோல பாத்துருக்கேன். இவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. நேத்து வர நீங்க எல்லாம் தப்பு பண்ணாதான் முதல் உலகத்துக்கே தெரியுறீங்க. இதுல என்ன நீங்க செலிபிரிட்டி? ஆக்சுவலி இவங்களை நான் இப்படி பேசுறேன்னே நீங்க வந்து நினைக்க கூடாது. இவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பேசுறதா எனக்கு இன்னும் கோபத்தை வந்து உண்டாக்குச்சு. அத்தனை பேரை ஏமாத்திட்டு ஒரு ஏசி போடாம தண்ணி கொடுக்காம அவ்வளவு சஃபஸ்டிகேட்டிங்கா அவங்க டோட்டலாவே இங்க ஸ்பாயில் பண்ணியாச்சு. இவங்களுக்கு மட்டும் வருமானம் வர மாதிரி பண்ணிட்டு தப்பான கணக்குகளை காமிச்சிட்டு நீங்க தான் காக்கா கூட்டம் மாதிரி இருக்கிறீங்க. சோறு நான் போடுறேன், நீ வந்து என்கிட்ட வந்து பதில் சொல்லு. நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்றாங்க. சோ இவங்க மட்டும்தான் உலகழகையா, மிச்சவங்களும் உள்ளூர் கிளவியா அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டிங். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டோரியிலயும் இந்த மாதிரி சிவன் என்ன பார்த்து பாரு, யூனிவர்ஸ் என்ன பார்த்து, யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன ஆனாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு சொல்றேன், ஏமா நீ ஸ்கேம் பண்ணிருக்க, நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறேன். ஏமா நீ பணத்தை வாங்கி ஏமாத்திருக்க, நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறேன். ஏமா நீ என்னமா ஸ்டால்ஸ் போட்டு இப்படி ஏமாத்தி, நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறேன். ஏமா உன்னை பத்தி இவ்வளவு குறை சொல்றேன், நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறேன். யூனிவர்ஸ் என்ன பதில் சொன்ன, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் எல்லாருமே கேட்கறாங்க. இது வந்து ரிஹானா அவர்கள் மட்டும் வீடியோ போடலங்க, ஒவ்வொருத்தரும் அங்க போய் ஏமாந்துட்டாங்க. ஒவ்வொரு சிங்கிள் பர்சனும் எடுத்து வீடியோவா போடுறாங்க. அதை எடுத்து நான் போட்டேன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா 24 மணி நேரம் இந்த வீடியோ வரும். ஆனா ஒண்ணு அக்கௌண்டபிலிட்டி, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்ல சரியான ப்ரூஃப் சப்மிட் பண்ணி நான் எல்லாம் சொல்லிதாங்க இதெல்லாம் பண்ணேன், அவங்க தேவையில்லாம இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லாம அவங்க என்ன வீடியோ போட்டுருக்காங்க அப்படிங்கறத போய், அதாவது அந்த பிரபஞ்ச அழகி என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாத்துக்குவாங்க. போடுங்க. யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காரு. பேரை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் பேரை சொல்லிதானே நான் ஏமாத்திட்டு இருக்கேன். இந்த வாயிலா ஜீவன்களை பேரை சொல்லி தானே ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். யார் வாழ்க்கையில மேல போறா, யார் வந்து மேல போறவங்கள பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்கான்னு பாப்போம். ரெண்டாவது லோக்கல்ன்றீங்க. இந்த அடி என்ன பண்ற, அவ்வளவுதான் அவ்வளவுதாண்டி இப்படிலாம் பேசினா அதுக்கு பேர் லோக்கலா? ஓ நீங்களே பேர் வச்சுக்கிறீங்க. ஓ ஸ்டைலா இப்படி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு மேனாமணிக்கு மாதிரி வந்து அப்படி பேசினா பெரிய இவளா ஆகலாம். ஷோ நான் ரியாலிட்டியா இருக்கேன். தட்ஸ் இட், சிம்பிள். அதாவது லோக்கலா வந்து பேசுறது தானாமா, அதெல்லாம் வந்து லோக்கலே கிடையாது. தட் இஸ் வெரி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் லாங்குவேஜ். நம்மள அது மாதிரி இப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஏமாத்துற அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இது வந்து ரொம்ப லோக்கலா இல்லை. நானும் சொல்றது லோக்கல் லாங்குவேஜே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மரியாதையான வார்த்தையா. ஆனா யாராவது இவங்க மேல விமர்சனம் வச்சுக்கிட்டா உனக்கு சோறு போடுறேன், அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறது. கேட்ட வந்து ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன். அதாவது ரீல்ஸ் போடுறவன் எல்லாம் ஃபேமஸ் ஆகணும், செலிபிரிட்டி ஆகணும்னா ரோட்ல போறவன் எல்லாரும் செலிபிரிட்டி தான். நானே செலிபிரிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க விட என் வீடியோ நிறைய போயிருக்கு எங்க சேனல்ல, என் இன்ஸ்டாகிராம் இன்னும் நிறைய போயிருக்கு. அப்ப நான் செலிபிரிட்டி அவங்கள விட? என்னங்க பேசுறீங்க? ஒரு பிசினஸ பண்றீங்க, எல்லா பெண்களையும் சேர்த்து நாங்க ஒன்னா நடந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு உண்மையா இருக்கணும், பொய்யா இருந்தா உண்மையை ஒத்துக்கணும்.
இல்ல நான் தப்பே பண்ணலன்னா என்னன்னு ப்ரூஃபாவது காமிக்கிறது எதுவுமே இல்லாம அடுத்தவங்க அசிங்கப்படுத்தின நோக்கத்துல நீங்க வந்து கெத்துத்தனமா ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா? அப்படி பண்றவங்களுக்கு இப்படிதான் வீடியோ வரும். நான் ஆக்சுவலி அத்தான் பொட்டிக்க பத்தி வீடியோ போட்டப்ப அவங்க வந்து சாரீஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் அந்த மாதிரி கொடுத்தாங்க. நம்ம அதை மட்டும்தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். பட் அவங்கள விட இவ்வளவு மோசமா தரம் தாழ்ந்து கேவலமா ஒரு பொட்டிக் நடந்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இவங்க தான். இது வந்து ஃபாலோவர்ஸ் 55,000 வந்துருச்சு, 56,000 வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து oh my god, எல்லாமே ஃபேக் ஃபாலோவர்ஸ், எல்லாமே ஃபேக் ஃபாலோவர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஃபேக்கா ஃபாலோ பண்ணிடுவாங்க. நான் கூட எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கும் ஃபாலோவர்ஸ் வரும் நிறைய. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்மால் புட்டிக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்னா என்ன, பிராண்டிங்னா என்னன்னு ஒரு கிளாஸ் போனாலும் போங்க, போய் கத்துக்கிட்டு போங்க. ஓனா நீங்க ஒரு ஐபோன் வாங்கிக்கோங்க, நீங்களா பிராண்டிங் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற அத்தனை பொட்டிக்கும் அப்படிதான் பண்ணுது. ஆனா நீங்க இன்னொருத்தவங்க மூலியமா எனக்கு ஒண்ணு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க பொட்டிக் வெளியே வரணும், எல்லா பொட்டிக்கு விட மேல போகணும். எனக்கு வந்து பெருசா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு டான்ஸ் ஆடலாம் தெரியாது, என் புருஷன் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வருமோ அதை பண்ணுங்க. அது ஆண்ட்ராய்டு போனா இருந்தாலும் சரி, சும்மா பட்டன் போனா இருந்தாலும் சரி, உங்களால என்ன முடியுதோ ரியலா கண்டென்ட் பேசி போடுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 100 ரீல்ஸ் கிடைச்சு ஏதோ 101 ரீல்ஸ் ஹிட் ஆகும். என்னோட வீடியோ முதல்ல இருந்தெல்லாம் போக இப்பதான் வந்து எல்லாருமே பாக்குறாங்க. அது போலதான் நம்ம எவ்வளவு தூரம் நமக்காக, நம்ம பிசினஸ்க்காக, நம்ம பிராண்டிங்காக பண்றோமோ அது கண்டிப்பா ஒரு நாள் மக்கள் கிட்ட சேரும். ஆனா அதை விட்டுட்டு ஏதோ இவங்களுக்கு ஒரு 2 லட்சம் உடனே வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் இப்படி போய் தொங்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்கள மாதிரி பல பேரை ஏமாத்த ரெடியா இருப்பாங்க. அதுல நீங்களும் இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ் பொட்டிக்க அடிக்கணும், இவங்களை வந்து இப்படி சொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. ஆனா இவங்களோட வீடியோஸ், இவங்களோட ரிப்ளைஸ், இவங்களோட ஸ்டோரிஸ், இவங்க பேசுற அந்த விதம் எல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆளுக்கு இப்படி ஒரு வீடியோ போடுறது தவறே கிடையாது. அவங்க கிட்ட நாங்க பேசலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமா பேசுற ஆளுகிட்ட நம்ம பேசியிருந்தா அது எப்படின்னா ஷேர்ல கழுத்துக்கு அடிச்சா எங்களுக்கு படும் இல்லையா, அந்த மாதிரி நான் கருதுனேன். அதனாலதான் இந்த வீடியோ இனிமே பாக்குறவங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளை சின்ன சின்ன பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட, அதுவும் பெண்களிடம் குறிப்பா இப்படி பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.